ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளாகி உங்களை வாழ்த்துகிறேன். இப்போதும் கூட கர்த்தராகிய இயேசுவினுடைய ரத்தத்துக்காக நாம் எழு விஷயம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. There is power wonder working power in the blood of the Lord. There is power wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம இருக்கிற சௌரியானி டேவிஜிக்பார் ஒரு ஆரம்ப ஜெபம் செய்யும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையில கூட சுவாமி, இந்த வருஷத்தின் இறுதிக்கு வந்திருக்கிறோம் ராஜா. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா போராட்டங்களுக்கும், விபத்துகளுக்கும், ஆபத்துகளுக்கும், வியாதிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் எங்களை விலக்கி பாதுகாத்து இந்த நாளிலும் ஜீவனோடு எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே நீங்கள் பாதுகாத்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போக்கில் வரத்திலே நீர் எங்களோடு கூட இருந்தீங்களே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொரு மேலும் நீங்கள் பாராட்டின அன்புக்காக, கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி ராஜா. இந்த வருடம் முழுவதும் கூட கத்தாகப்பனே, நாங்கள் செய்த எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசையாக மன்னித்தரல வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம் அப்பா. நாங்கள் புது வருடத்துக்குள்ளாக கலந்து போடும்போது ஒரு புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷர்களாக நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாருங்க. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்குமாக 2 யூடியூப் நிகழ்ச்சிகளை செய்திகளாக நாம் கொடுக்கிறோம். இவைகளை நீங்கள் பாருங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரி என்று டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை அதன் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்லாது நம்முடைய எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக பகுதி வாரியாக சில சுவிசேஷ கூடுகைகளை நாம் நடத்தி வருகிறோம். அது கழிந்த 12 வருடங்களாக அதை நாம் நடத்தி வருகிறோம். கிழக்கு தாம்பரம் மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோடு நுழைவு வாயிலில் இருக்கிறது. அதில் நம்ம கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேலாக அந்த கூட்டத்தை நாம் நடத்தி வருகிறோம். அது ஒவ்வொரு மாதத்திலையும் 3வது புதன்கிழமை நடக்கிறது. மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நிறைய ஜனங்கள் அதில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள். முடிந்த பின்பு தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் புதன்கிழமை திருவத்தியூரில் இருக்கக்கூடிய தேரடி பகுதியில் அமர்ந்திருக்கிற ஒய்எம்சி ஹால், மார்க்கெட்டில் இருக்கிறது, அது மார்க்கெட் பகுதியில், அந்த ஒய்எம்சி ஹாலிலே மாலை 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு சுவிசேஷ கொடுகையை நடத்தி அதில் தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். சுவிசேஷம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போதிக்கப்படுகிறது, ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வரும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே மாதிரி 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற எஸ்எம் மகாலிலே ஒரு கூட்டத்தை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி அதிலும் சுவிசேஷம் போதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். அநேக கட்டுகளில் பிரச்சனைகளில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்களும் வாருங்கள், உங்களை அன்போடு அழைக்கிறோம். பாகுபாடின்றி எல்லாரும் அதில் கலந்து கொள்ளலாம். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். வருகிற பிப்ரவரி மாதத்தில் 3வது சனிக்கிழமை ஈமண்டகப்பட்டில், செஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈமண்டகப்பட்டில் ஜெப மண்டபத்தில் நம்ம ஒரு ரிட்ரீட் நடத்துகிறோம். இதை ஞாபகத்தில் வைத்திருக்கொள்ளுங்கள். அதை குறித்த தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமானால் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அதை தெரிவிப்போம். அதிலையும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியும் கூட இன்றைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் கடையனூர் பகுதியை சார்ந்த சகோதரன் குணசேகர் அவர்கள், அவருடைய அன்பு மனைவி சாந்தி குணசேகர், அவருடைய மகள் பிரியா மற்றும் பிரீத்தி. இந்த பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட
செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை நம்ம இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் வந்து வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுத்து ஜெபம் செய்து முடிப்பார்கள். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கும்படியான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பதே. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2025 டிசம்பர் மாதம் 2வது புதன்கிழமை, இந்த வருஷத்துடைய கடைசி ஆண்டவரே ஆன்லைன் யூடியூப் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் சம்பூர்ணமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. இந்த வருஷத்துல எஞ்சி இருக்கிற ஒரு சில நாட்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புது வருஷத்தை நாங்கள் எப்படியாக எதிர்கொள்ள வேண்டும், அணுக வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமாக கர்த்தர் எங்களை நடத்தி எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது எங்கள் மீது இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சுகம் எங்கள் மீது இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகம் எங்கள் மீது நிறைவாய் காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் வார்த்தையின் மூலியமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக 2025 டிசம்பர் மாதத்துடைய 2வது புதன்கிழமை செகண்ட் வென்ஸ்டே மீட்டிங்காக இது காணப்படுகிறது. சொல்லப்போனால் இதுதான் நமக்கு ஆன்லைனில் இந்த வருஷத்தில் நமக்கு கடைசி கூட்டமாக இது காணப்படுகிறது. அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, வாழ்த்துதல் சொல்லு. வாழ்த்துக்கள் இல்லைன்னா வாழ்த்துதல் சொல்லு. கிவ் சால்யூட்டேஷன்ஸ், கிவ் கிரீட்டிங்ஸ். வாழ்த்துதல் சொல்லு என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை நான் வைக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு படிக்கப்பட்ட வேத வசனம் மிஸ்ஸஸ் ஆனி டேவிட் ஜெயக்குமார் அவர்கள் படித்த ஒரு வேத வசனம். அந்த வசனத்தை வைத்து தான் நான் பேச விரும்புகிறேன். தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். இந்த வருஷத்தை நானும் நீங்களும் எப்படி முடிக்கணும்? இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு. ஒரு 15 நாட்கள் இன்னும் காணப்படுகிறது. இந்த 15 நாட்கள் நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இது 15 நாட்கள் இந்த வருஷம் முடிவுக்கு மாத்திரமல்ல, புதிய வருஷமாய் காணப்படுகிற 2026க்கும் இந்த வசனங்கள் நமக்கு பொருத்தமாய் காணப்படுகிறதா இருக்குது. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் சுருக்கமாக வைத்து நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஜாக்கிரதையாய் விசாரி. என்கொயர் கேர்ஃபுல்லி. தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனையாய் இது காணப்படுகிறது. சொல்லப்போனா 3வது அதிகாரம் 13வது வசனம். ஜாக்கிரதையாய் விசாரி. என்கொயர் வெரி கேர்ஃபுல்லி, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவு இல்லாதபடிக்கு
ஜாக்கிரதையாய் விசாரித்து அவர்களை வழிவிட்டு அனுப்பு. இன்னைக்கு அதுதான் முதல் காரியமா இருக்கு. நானும் நீங்களும் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பண்பை நானும் நீங்களும் பின்பற்ற வேண்டியவர்களா இருக்கிறோம். அது என்னன்னு சொன்னா விசாரிக்கிற ஒரு பண்பு. விசாரிக்கிறதுன்னு சொன்னா அங்க என்கொயர் பண்ணுகிறதா இருக்கிறது. The Lord enquires us, henceforth we are enquiring. தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு வேண்டியதெல்லாம் எப்படி இருக்குது? சாப்பிட்டோமா, தூங்கினோமா, நல்லா ட்ரெஸ் பண்ணோமா, சந்தோஷமா இருக்கிறோமா, ஆவி என்ன கண்டிஷன் என்ன, ஆத்மாவுடைய கண்டிஷன் என்ன, குடும்பத்துடைய கண்டிஷன் என்ன, வியாபாரத்துடைய கண்டிஷன் என்ன, எதுலெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம், வியாதினால கஷ்டப்படுறோமா, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? விசாரிக்கிறார். நானும் மற்றவர்களை விசாரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அங்கதனால தான் சொல்லப்பட்டிருக்குது. அங்க முக்கியமா 2 பேரு, சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும், அவர்கள் 2 பேரும் என்னவா இருக்கிறாங்களாம்? நியாய சாஸ்திரியாய் காணப்படுகிறாங்க. ஆவிக்குரிய மனிதர்களா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய மனிதர்களை இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஊழியக்காரர்கள், வேதத்திலே கற்றிருந்தவர்கள், உங்களையும் என்னையும் பார்த்து நமக்கு நடத்துகிறவர்களா இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் விசாரித்து அவர்களை வழி விட்டு அனுப்பணும். விசாரிக்கிற ஒரு அனுபவம் ஊழியக்காரரை விசாரிக்கிறதாய் காணப்படுகிறது. நமக்காக யார் பாரப்படுறா, நமக்காக யார் ஜெபிக்கிறா, நமக்காக யார் போதிக்கிறா, யார் நமக்காக திறப்பில் நிற்கிறாங்க, அது யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க போதகராக இருக்கலாம், உங்களுக்கு அபிமான ஊழியக்காரராக இருக்கலாம், ஏன் எம்பிட்டியா கூட இருக்கலாம். சேனாவும் அப்பல்லோ அது நியாயசாஸ்திரியாய் காணப்படுகிறது. அவர்களை நானும் நீங்களும் ஜாக்கிரதையாய் விசாரிக்கணும்னு சொல்லி அங்க பவுல் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நானும் நீங்களும் ஜாக்கிரதையா விசாரிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரரை, நியாயசாஸ்திரிகளை ஜாக்கிரதையாய் உண்மையாய் அவங்களை விசாரிக்க, ஏன்னா கர்த்தர் விசாரிக்கிறார்ல நம்ம கர்த்தர் விசாரிக்கிறதுனால நானும் நீங்களும் ஊழியர்களை விசாரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். 2வது காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அடுத்த வசனம் இப்படியா சொல்லுது, 3:14, நற்கிரியைகளை செய். முதல்ல சொன்ன ஜாக்கிரதையாய் விசாரி, 2வது சொல்றேன் நற்கிரியைகளை செய். Do good works, depart from evil and do good works. நற்கிரியைகளை செய். இங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குகிறதுக்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரியைகளை செய்ய பழகணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். முதல்ல ஜாக்கிரதையாய் விசாரணை செய். 2வது கனியற்றவர்களாய் இராதபடிக்கு நம்முடையவர்களும் நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். தீத்து புஸ்தகத்துல ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னா நற்கிரியைகளின் புஸ்தகமாக அது காணப்படுகிறது. இட் இஸ் த புக் ஆஃப் குட் ஒர்க்ஸ். நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஒரு 5 குறிப்புகள் நற்கிரியைகளை குறித்து இந்த தீத்து புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு 5 குறிப்புகள் காணப்படுது. நற்கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி தீத்துவை பவுல் அப்போஸ்தலர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியமாக தீத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம், நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. யூ ஷோ யுவர் செல்ஃப் ஆஸ் எ ரோல் மாடல். நற்கிரியைகளுக்கு நீ உன்னை ஒரு நல்ல ஒரு மாதிரியாக, நம்ம சொல்றோம்ல சிலரை பார்த்தா, அவங்க எனக்கு ரோல் மாடல், இவர் எனக்கு ரோல் மாடல்,
இவர் எனக்கு மாதிரி, அவரை தான் நான் பின்பற்றேன், அவருடைய நடவுடைய பின்பற்றேன், அவருடைய ஊழிய வாஞ்ச பார்த்து அது மாதிரியே நான் பின்பற்றேன், அவருடைய தோரணையை நான் பின்பற்றுகிறேன் சொல்றோம்ல. இங்க கர்த்தர் சொல்றது என்னன்னு சொன்னா, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக, நீ மாதிரியா இரு. யூ பி a ரோல் மாடல் ஃபார் த குட் டீட்ஸ். நற்கிரியைகளை செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் இல்லையா? காணிக்கை கொடுக்கறது ஒரு நற்கிரி, தசம பாகம் செலுத்துறது ஒரு நற்கிரி, பரிசு பொருட்கள் கொடுக்கறது ஒரு நற்கிரியை, தேவனுடைய செய்தியை வழங்குவது ஒரு நற்கிரியை, முடியாதவங்களுக்கு போய் சந்தித்து ஜெபிச்சுட்டு வர்றது ஒரு நற்கிரியை இல்லையா? மற்றவங்களுக்கு கைமாறு கருதாம கடன் கொடுக்கறது ஒரு நற்கிரியை இல்லையா? நற்கிரியாய் காணப்படுகிறது. நற்கிரியை எது இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால செய்ய போடணும், அதுதான் முக்கியம். நற்கிரியை செய்கிறேன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்காக போட்டோ போட்டு வச்சுக்கிறது இல்லை. அதுதான் நற்கிரியைகளுக்கு நீ மாதிரியாக காண்பி. 2வது காரியம், தீத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியமாயிரு. யூ பி ஜெலஸ். பக்தி வைராக்கியம். வைராக்கியம் மாத்திரம் இல்லை, அந்த நல்ல கிரியை செய்தே ஆவேன். ஆனா பக்தி வைராக்கியம், கர்த்தருக்காக நானும் நீங்களும் செய்யும் போது அது எப்படியாக இருக்குதுன்னு சொன்னா, பக்தி வைராக்கியமாய் காணப்படுகிறது. நற்கிரியைகளை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் அவசியம். 2வது அதிகாரம் 14வது வசனம். பக்தி வைராக்கியத்தோடு நானும் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். 2வது காரியம் அதுதான், பக்தி வைராக்கியம். வைராக்கியம் இந்த உலகத்துக்குரியது, பக்தி வைராக்கியம் தேவனுக்குரியது. இந்த உலகத்துக்குரியது வைராக்கியம், பக்தி வைராக்கியம் தேவனுக்குரியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, செய்தே முடிப்போம், அதுதான் வைராக்கியம். தேவனுக்காக இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். கண்தானமா இருக்கலாம், இரத்த தானமா இருக்கலாம், அன்னதானமா இருக்கலாம், முடியாதவங்களுக்கு செய்யக்கூடியதா இருக்கலாம். அடிபட்டு கிடக்குறான் ஒருத்தன், அவனுக்கு ஏதோ ஒரு உதவி. பொருளாதாரத்துல முடியல, கணவனை இழந்திருக்கவங்க இருக்காங்க, மனைவி இழந்திருக்கவங்க இருக்காங்க, பொருளாதாரம் ரொம்ப மோசம், ஒண்ணுமே கிடையாது, அடுத்த வேளை சோறு கஷ்டம், ஏதோ ஒரு 100 ரூபாய், ஏதோ ஒரு 200 ரூபாய், நற்கிரியைகளை முதல் சொன்ன, நற்கிரியைகளை செய்யறதுக்கு நீங்களும் நானும் பழகணும்னு சொன்னேன். 2வது சொன்னேன், நற்கிரியைகளை செய்யறதுக்கு மாதிரியாக காண்பி. 3வது, நற்கிரியைகளை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம். 4வது காரியம், தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். நீ நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிரு. பி prepared ஃபார் டூயிங் குட் ஒர்க்ஸ். நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஒரு ஆயத்தம் அவசியம். ஆயத்தமா இரு, நற்கிரியைகளை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். துர்க்கிரியைகளை செய்யறதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. யாருக்கு ஓடி தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், வேகமா ஓடி யாருக்கு என்ன பண்ணிட்டு வரலாம், தீங்கு செய்யலாம், துர்க்கிரியைகளை செய்யலாம். மனுஷனுடைய இயல்பு அப்படியாக இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, தீத்து 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிரு. பி prepared டு குட். ரோல் மாடலா இருன்னு சொல்றாரு. 2வது சொல்றாரு, நற்கிரியைகளை செய்ய பழகுன்னு சொல்றாரு. 3வது சொல்றாரு, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமாயிருன்னு சொல்றாரு. 4வது சொல்றாரு, நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிரு அப்படி சொல்றாரு. கடைசியாக ஒரே ஒரு காரியம், தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையுள்ளவனாயிரு. பி கேர்ஃபுல் இன் ஆர்டர் டு டூ குட் திங்ஸ். நற்கிரியைகளை செய்யறதுக்கு நீங்களும் நானும் என்னவா இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஜாக்கிரதை, கேர்ஃபுல் சொல்றோம்ல, கேர்ஃபுல்லா இருப்பான், வலிக்கிடும், கேர்ஃபுல்லா இருப்பான், தலையில இடிச்சிடும். எச்சரிப்பு இல்லை அது. கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். வழிக்குன்னா விழுந்துருவ, தலையில நிமிந்துனா இடிச்சிரும். கையை ரொம்ப அட்டைக்காத, ரொம்ப அசைச்சின்னா என்ன ஆயிடும், கையை இடிச்சுக்கும். அங்க போவாத, ஆபத்து வந்துடும்.
பி கேர்ஃபுல். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலர் மூலியமாக உங்களுக்கு எனக்கும் தீத்துக்கு கொடுக்கப்படுகிற அதே ஆலோசனை தான். என்ன ஆலோசனை தெரியுங்களா? பி கேர்ஃபுல் இன் ஆர்டர் டு டூ குட். கேர்ஃபுல்லா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. எதுக்குன்னு சொல்ற? நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக. அதுதான் தேவன் சொல்ற காரியம். கடைசியாக அந்த 14வது வசனத்துல இப்படி சொல்லி இருக்கு பாருங்களேன். கனியற்றவர்களா இராதபடிக்கு அங்க நற்கிரியை செய்ய பழகணும். இட் should be a routine. The good things should be a routine. ஏதோ எனக்கு சில சொல்றது உண்டு, ஐயா நான் கிறிஸ்துமஸுக்கு ஏதாவது நல்லது செய்வேன், புது வருஷத்துக்கு நல்லது செய்வேன். இல்ல பிரியமானுளே, வருஷம் 365 நாள் கொடுத்துருக்காரு, எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ. ஆமா, நற்கிரிகளை செய்ததுல கொர்நேலியோன்னு ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு ரொம்ப தேவனுக்கு விசேஷமாக காணப்பட்டார். அவர் அவ்வளோ ஒரு நற்கிரிகளை செய்தார். தேவனுக்கு தான தர்மங்கள், மிகுதியான ஜபம். அதே நேரத்தில் யோப்பா பட்டணத்தில் இருந்த ஒரு சீஷியாக காணப்பட்ட தபித்தாள் என்னும் தொற்காள் அங்க மற்றவங்களே சொல்றாங்க, இவள் நிறைய நற்கிரிகளை இந்த பெண்ணு, இந்த சீஷி செய்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியாக நற்கிரிகளை ஜனங்களுக்காக, தேவனுடைய நாமத்தினால் ஜனங்களுக்காக நீங்களும் நானும் நற்கிரிகளை செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அதுதான் முக்கியமாக இருக்குது பிரியமானவர்களே. முதல் காரியம், அங்க சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஜாக்கிரதையாய் வழிவிட்டு அனுப்பு, விசாரிக்கிற தன்மை. ரெண்டாவது, நற்கிரியைகளை செய், டூ குட். ரெண்டாவது காரியம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முக்கியமான காரியமாக இந்த செய்தியின் முத்தாய்ப்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். அது எங்க இருக்குதுன்னு சொன்னா, தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். விசுவாசத்தில் நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லு. கிவ் கிரீட்டிங்ஸ் டு தெம். வாழ்த்துக்கள் சொல்லு. இப்போ இன்னும் ஒரு 15-20 நாட்கள் இருக்குது. ஒரு புது வருஷம் எதிர்நோக்கி இருக்குது. 2026 ஜனவரி எதிர்நோக்கி இருக்குது. பயங்கர சந்தோஷம் நமக்கு. ஒரு புது வருஷத்துக்குள்ள போறோம். இந்த வருஷத்தை எப்படியோ முடிச்சிட்டோம். எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ விபத்துக்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். மீண்டு வருவோமா தெரியல. மீண்டு வரத்துக்கு வச்சாரு. பயங்கர நமக்குள்ளாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. வாட் வில் 2026 hold for me? 2026 எனக்கு என்ன வைத்திருக்கோம், என் குடும்பத்துக்கு என்ன நல்ல காரியங்கள் இருக்குது, தேவன் என்ன வைத்திருக்கிறார், எதிர்பார்ப்பு. ஆனா நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய நாமத்தினால் மற்றவங்கள வாழ்த்தணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இதுதான் முக்கியம். வாட்ஸ்அப் மூலியமாக வாழ்த்துக்கள், கொரியர் மூலியமாக வாழ்த்துக்கள், போன் மூலியமாக வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ் மூலியமாக. அந்த காலத்தெல்லாம் கிரீட்டிங்ஸ் அனுப்புறாங்க, இப்போதான் எல்லாம் வாட்ஸ்அப் ஆயிடுச்சு. இப்போ யாரும் கிரீட்டிங்ஸ் அனுப்புறது இல்லை. எங்க அப்பா 85 வயது வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. 83 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே கிரீட்டிங்ஸ் அனுப்புனாங்க. அவங்களே கையெழுத்து போட்டு, நடுக்கத்தோடு கையெழுத்து போடுவாங்க. அதுக்கு அவங்க கையெழுத்தா என்னன்னே தெரியல, அப்படி மாதிரி இருக்கும். அட்ரஸை நாங்கள் எழுதி கொடுப்போம். அட்ரஸ் அந்த என்வெலப் நாங்கள் எழுதி கொடுப்போம். ஆனால் அவங்க அதில் மட்டும் கடைசியில் ஆலிவர் அப்படின்னு கையெழுத்து மட்டும் அவங்க போடுவாங்க. கையெல்லாம் நடுங்கி போச்சு. ஆனாலும் அந்த பழக்கத்தை அவங்க 83 வயசு வரைக்கும் விடலை. கடைசி 2 வருஷம் தான் அவங்களால அதை செய்ய முடியல. ரொம்ப ஷிஃபரிங் ஆயிடுச்சு கை. அப்புறம் அது கை நடுக்கெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால செய்ய முடியல. இன்னைக்கு நான் அதை செஞ்சுன்னு இருக்கிறேன். எங்கள் அப்பா விட்டு போனதை எங்கேயோ கிடைக்கும் ஒரு கிரீட்டிங்ஸ், போய் அதை நிறைய விலை கொடுத்து வாங்கின்னு வந்து கொரியரில் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ, எங்கள் அப்பா யாருக்கெல்லாம் அனுப்புனாங்களோ அதை நான் இன்னைக்கும் செஞ்சுன்னு இருக்கிறேன். வாழ்த்துக்கள் சொல்லு, வாழ்த்துக்கள், கிவ் சால்யூட்டேஷன்ஸ். திட்டவன் நிறைய பேர் இருப்பான். அது கிடைக்கல, இது கிடைக்கல, இது வரல, அது வரல, இது சரியில்லை, அது சரியில்லை, திட்டி தூத்துட்டு போறவன் நிறைய பேர் இருப்பான். நல்லா இருந்தா கூட திட்டிட்டு போயிடுவான். வாழ்த்துக்கள் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்கங்க. நீயும் நானும் வாழ்த்துக்கள் சொல்லுன்னு சொல்லி சொல்றாருங்க. பவுல் எல்லா நிருபத்திலையும் வாழ்த்துக்கள் சொன்னார்ல. ரோமர்ல இருந்து எடுத்து பாருங்க, 13 நிருபங்கள்
எல்லாத்துலயும் சொல்லியிருப்பார். நம்ம ஜனங்கள் தான் வாழ்த்துக்கள் சொல்றது ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு பாட்டு போட்டா கூட அந்த பாட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி அடுத்தவனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுக்க முடியாது. உண்மையான வசனத்தோட சொல்றேன். நம்மளதுல எத்தனையோ பேர் பிள்ளைங்க பாடி இருக்கிறாங்க. சில பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எஃபர்ட்ஸ் எடுத்து பாடியிருப்பாங்க. ரேச்சல் பாடின பாட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ரூபி பாடின பாட்டெல்லாம் அவ்வளோ, யூனிஸ் பாடின பாட்டு நல்லா இருக்கும். சலோமி பாடின பாட்டு, ஜோசப் பாடின பாட்டு, சால்மன் அண்ணன் பாடின பாட்டு, ஷீபா பாடின பாட்டு, ராஜா பாடின பாட்டு, எஃபர்ட்ஸ் நல்லா போட்டிருக்கப்பா. எஃபர்ட்ஸ் உனக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேன். வாய் வரலையே, வாய் வரலையே. என் பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பேர் போடுறாங்க. அது என்ன நினைப்பாங்களோ தெரியல. நான் பிரதர் கோச்சு பாரு நினைப்பாங்களா என்ன? கொஞ்சம் பேர் எனக்கு போடுங்கன்னு சொன்னேன். நான் இந்த வருஷம் மாறணுங்க, நமக்கு மாறணும். ஆசீர்வாதம் வரல. பவுல போல இன்னைக்கு மாற போறோம். நேற்றுக்கு இதெல்லாம் பேசினார் என்கிட்ட, பேசி தான் ரெக்கார்ட் பண்றேன். எல்லாருக்கும் போடணும். வாழ்த்துதல் சொல்லு. உன் பாட்டு நல்லா இருந்தது, வாழ்த்துதல் சொல்லு. இசை நல்லா இருந்தது, வாழ்த்துதல் சொல்லு. கெவின் ஸ்டீவ், உங்க பாட்டு இசை ரொம்ப நல்லா இருந்தது. சிப்போரா ஸ்டீவ், உங்க பாட்டு வாழ்த்துக்கள் சொல்றோம், நல்லா இருந்தது உங்க மியூசிக். ஷான், உங்க பாட்டு நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள் சொல்றோம். மெசேஜ் உங்க நல்லா இருந்தது பிரதர். 200 பேர் பார்ப்பாங்க, 10 பேர் அதுல வாழ்த்துக்கள் போடுவாங்க, கமெண்ட்ஸ் போடுவாங்க. அப்போ 190 பேர் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. பவுல் சொல்றாரு, என் கையெழுத்தா எவ்வளவாய் நான் வாழ்த்தினேன் என்று பாருங்க. பவுல் சொல்றாரு, பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துக்கள். முத்தத்துல பரிசுத்த முத்தம், அசுத்த முத்தம்னு இருக்குது போல இருக்குது. பரிசுத்த முத்தம். சில நேரத்தில் எனக்கு ஆவியானவர் சொல்லுவார், அவங்க கையை பிடிச்சி கிஸ் பண்ணு. நான் சொல்றது ஆண்களை தான். எந்த பெண்ணையும் நான் தொட்டது கிடையாது, தொடவும் கூடாது. அவன் மனைவி அவன் தொடணும், அவன் புருஷன் அவன் தொடணும். புரியுதுங்களா? எந்த பெண்ணையும் நான் இது வரைக்கும் தொட்டது இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் தொட்டுக்கிறேன். ஆனா ஜென்சன் வரும்போது, ஆண்கள் வரும்போது ஆவியானவர் யார சொல்றாரோ கைகளை பிடித்து இந்த இடத்துல ஒரு முத்தம் கொடுப்பேன். பரிசுத்த முத்தம். என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதுக்கு பரிசுத்த முத்தத்தோடு அவர்களை என்ன செய்ய வாழ்த்துக்கள். பெண்கள் சொன்னா என்ன செய்வோம்? 2 கரங்களை கூட்டி இப்படி கும்பிடுவோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், காட் பிளஸ் யூமா சொல்லுவேன் இல்லையா? வாழ்த்துக்கள் இல்லை. ஒரு பழக்கம் வரட்டுங்க. இந்த பவுல்ட்ட இருந்து கத்துக்கலாம், பைபிள்ல இருந்து கத்துக்கலாம். எனக்கு யாரெல்லாம் வாழ்த்து கொடுத்தனாலும் அத்தனை பேருக்கு நான் மறு வாழ்த்து கொடுத்துருக்கிறேன். பர்த்டேக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் கொடுத்தீங்கல்ல, 120 பேர் வந்தது எனக்கு வாழ்த்துக்கள் வாட்ஸ்அப்ல. சிலர் கவிதை மூலியமா வந்தாங்க, சிலர் வாட்ஸ்அப் மூலியமா வந்தாங்க, சிலர் போன் கால் மூலியமா வந்தாங்க, சிலர் யூடியூப் மூலியமா வந்தாங்க. எதுல வந்தாலும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்துருப்பேன். ஆவியானவர் சொல்றாரு, அதான் நீ பவுல போல இருக்கணும், பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்து சொல்லு. என் கையெழுத்தா எவ்வளவாய் வாழ்த்துக்கள் சொல்ல. இன்னைக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியம். இன்னையிலேருந்து அது ஒரு பழகுவோமே. நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு திரும்பி வந்துடும். பிரதர், நான் தான் வாழ்த்துக்கள் கொடுத்தேன் பிரதர், எனக்கு யாருமே கொடுக்கல சொல்ல முடியாதுங்க. வாழ்த்து கொடுக்காதவங்களுக்கு வாழ்த்துக்கள் வராது. யூ வில் நாட் கெட் எனி விஷஸ் கிரீட்டிங்ஸ். நீ வாழ்த்து கொடுத்தனா உனக்கு வாழ்த்து வரும். வாழ்த்துதல் சொல்லுன்னு சொல்றாரு. எல்லா நிருபத்திலையும் வாழ்த்திருப்பார். அவரு வாழ்த்துக்கள் சொல்றாரு, இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. நீங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படி சொல்லி இந்த சபையா அந்த சபை பாருங்க, எல்லா 13 நிருபத்திலையும் எல்லாம் வாழ்த்து இல்லாம எந்த நிருபமும் முடிஞ்சதே இல்லை. கற்றுக்கொள்வோம் பவுல்கிட்ட இருந்து, பைபிள்ல இருந்து. கொஞ்சம் ஹார்ஷா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம எதை செய்யலையோ அதை நம்ம பிடிச்சிட்டு இந்த வருஷத்துல தான் புதுசா இருக்கட்டுமே. சில தீர்மானங்கள் தான் எடுக்கணும்னு நினைக்கிறோம், சில தீர்மானங்களை எடுக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த மாசத்தோடைய முதல் இதுலயே அந்த தீர்மானமும் போயிடுது. எங்களுக்கு தேவன் எப்போதும் சொல்லுவாரு,
போய் வீடு வீடா போய் வாழ்த்துக்கள் சொல்லு. அது சின்ன ஒரு பரிசு எடுத்துன்னு போவோம். ஆனா அந்த பரிசு எடுத்து கொடுங்க, கொஞ்சம் காட்டலாம். என்ன செய்யறோன்றது ஜனங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தேவாவியானவர் விரும்புறார். இப்படி ஒரு வசன அட்டை, இப்படி ஒரு பரிசு பொருள். ஆமா, இந்த வருஷத்துடைய பரிசு பொருட்கள் பால் பாத்திரம். ஆமா, பால் பாத்திரம். ஆகஸ்ட்ல இருந்து போனோம். எதுக்குன்னா வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு. வீடு வீடா போ. உனக்கு ஆதரிச்சவங்க எத்தனை பேர் இருப்பான், உதவி செய்தவங்க எத்தனை பேர் இருப்பான். எல்லாம் வாங்கி வாங்கி பாக்கெட்ல போட்டுன்னு பேசாம உட்காந்துக்கிறது இல்லை. அது ஊழியம் கிடையாது. ஒருவேளை நீ ஊழியம் செய்யறவனா இருந்தனா நீ வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு போகணும். இது மாதிரி ஒன்று எடுத்துன்னு போ, வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு. காசு வாங்குறதுக்கு போறது இல்லை. போய் வீடு வீடா பார்த்து அவனுக்கு போய் ஒரு வசனம் சொல்லி அவனுக்காக ஜெபித்து இப்படி ஒரு வசன அட்டை ஒன்று கொடுத்துட்டு இப்படி ஒரு காரியங்களை கிட்டத்தட்ட 250 வீடுகள் போயிருக்கிறோம் போன வருஷம்னா இந்த வருஷம், இந்த கடைசி வந்துட்டோம் இல்லை, 2025ல் 250 வீடுகள் போயிருக்கிறோம். 250 பேருக்கு இது போயிருக்கு. வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம வாழ்த்துக்கள் சொல்லும் போது அந்த வாழ்த்துக்களுக்குரியவங்களுக்கு அது அங்க பலிக்கும். அதுதான் உண்மை. பவுல் வாழ்த்து சொன்னாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படியே அடக்கிங்கன்னு இருக்க வேண்டாம், அப்படியே இறுக்கமா இருக்க வேண்டாம். யாரோ ஏதோ பாடுறாங்க, யாரோ ஏதோ செய்யறாங்க, யாரோ ஏதோ ஒன்று செய்யறாங்க. இல்லைங்க, 2026 டிஃப்ரெண்டா இருக்கணும். இது வரைக்கும் வாழ்த்துக்கள் போடலன்னு சொன்னா உட்காந்து டைம் எடுத்து வாழ்த்துக்கள் போடுங்க. ஸ்பெண்ட் டைம். எனக்கும் வாழ்த்துக்கள் போடுங்க. என் பர்த்டேக்கு வாழ்த்துக்கள் போட்டவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் போட்டவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். மற்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இந்த வருஷம் வாழ்த்துங்க. Give salutations. Let us follow the footsteps of the disciple. Let us follow the footsteps of the apostle, the great apostle Paul. அதை பின்பற்றுவோம். 3 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். 1, நற்கிரியைகளை செய்ய பழகுங்க. 2வது வாழ்த்துக்கள் சொல்லுங்க. 3வது ஜாக்கிரதையாய் விசாரித்து வழி விட்டு அனுப்புங்க. 3 காரியங்கள். இதை தான் இந்த வருஷத்துடைய கடைசியிலும் புதிய வருஷத்திலும் நானும் நீங்களும் செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு மாறுதல் வரட்டும் நம்முடைய வாழ்க்கையில. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் காணப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஷகீனான்னு ஒரு பேரை பார்க்கிறேனே, நிறைய நற்கிரியைகளை இந்த வருஷத்துல கர்த்தர் செய்யறதுக்கு உனக்கு கிருபை வைத்தார். நல்ல தருணத்தை பயன்படுத்திக்கிட்ட. பொருளாதாரத்துல நிறைய பேருக்கு நற்கிரியைகளை செய்த. சரீர முயற்சியும் நிறைய பேருக்கு நற்கிரியைகளை செய்த. இந்த 2026 அது டபுளா மாறும். கர்த்தருக்கு சேர்த்துக்க நன்றி. ஒரு நபரை நான் பார்க்கிறேன், NGO அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அவங்க NGO. அவங்க நிறைய நற்கிரியைகளை செய்துட்டு இருந்தாங்க. நிறைய எதிர்ப்புகள் வந்தது, பேர் கெட்டு போச்சு, நிறுத்திட்டீங்க. கர்த்தர் இப்போ அதை நீங்க தனிப்பட்ட முறையில் செய்யறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ராபின்சன், கர்த்தர் உனக்கு நற்கிரியை செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறதே அதுதான். உன்னால எந்த அளவுக்கு நற்கிரிகளை செய்ய முடியுமோ அதை போய் ஜனங்களுக்கு செய். பொருளாதாரத்துல நிறைய நற்கிரிகள். யாராவது ஒருத்தர் பசியா இருந்ததுன்னா உடனே போய் ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன். யாராவது ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தீங்கன்னா உடனே போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன். யாராவது ஒருத்தர் அப்படியாக ட்ரெஸ்ஸில் சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக போய் ஒரு கைலி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கு என்ன சம்பாதிக்கிறே அதை கொண்டு வந்துடுற. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய நற்கிரிகளுக்கு பலன். ஒருத்தர் இந்த செய்தியை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் பார்க்கிறேன், ஆவியானவர் சொல்றார், உன்னை நீ மாற்றிக்கோ, இல்லைன்னு சொன்னா உனக்கு வாழ்த்துக்கள் வர்றது மாத்திரம் இல்ல, சில விதமான சாபங்களும் வந்து சேரும். என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறார்? கேட்டா வாழ்த்துக்கள் வாங்குவாங்க.
நீ சொல்றது அதுதான், எனக்கு கேட்குது நீ பேசுறது. நீ எம்பிடி ஜனம் இல்லை, வேற ஜனம். நீ சொல்றது எனக்கு கேட்குது. கேட்டு கேட்டு வாழ்த்துக்கள் வாங்கக்கூடாது பிரதர். வாழ்த்துக்கள்லாம் அவங்கவுங்களே கொடுக்கணும். அவங்க கொடுக்கலன்றதுக்காக தான் இதை சொல்லி கொடுக்குறோம். புரியுதுங்களா? இந்த வார்த்தை நீ பேசுனது தேவ ஆவியானவருக்கு முன்னாக செவ்வையா இல்லை. நீ பேசுறது, நீ எல்லாத்துக்குமே குதர்க்கம் பிடிக்கிற ஆளு. நீ எப்போதுமே இப்படி எந்த பாஸ்டர் ஏதாவது ஒன்று சொன்னா வீட்டுக்கு வந்து கமெண்ட் அடிச்சு மாத்திடுவேத. நீ ஒரு பயங்கர ஞானின்னு நினைச்சுன்னு இருக்கிற. உன் ஞானம் உன்னோட கூட கீழே போயிடும். இதுக்கு மேல நான் ஒன்றும் பேச விரும்பல. ஆவியானவர் அதோட நிறுத்திக்கொண்டார். இது திட்டுற இடம் இல்லை, இது வாழ்த்துற இடம். கர்த்தருக்கு செய்யறதுக்காக நன்றி. செபாஸ்டின் தனராஜ், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். வாழ்த்துறதுக்கு வேண்டிய வாயும் ஞானத்தையும் கர்த்தர் செபாஸ்டின் தனராஜ் கொடுக்கறதுக்காக நன்றி. நிறைய வீடுகள் வாழ்த்துகிற வீடுகளாக மாறுது. கர்த்தர் இப்ப அப்படியே அந்த இருள் அழகுது பாருங்களேன். வாழ்த்த முடியாதது ஒரு பிசாசு, வாழ்த்த முடியாதது ஒரு தீய சக்தி, வாழ்த்த முடியாதது ஒரு அசுத்த ஆவி, வாழ்த்த முடியாதது ஒரு இறுக்கம். கர்த்தர் அந்த விலகுது. மற்றவங்களை வாழ்த்துவீங்க. கர்த்தர் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியாக வாழ்த்துகிற ஒரு கிருபை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபையா கொடுக்கிறார். இவரை யாருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லும் போது, நம்மை விசுவாசத்தில் நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு, திட்டுறவனுக்கு வாழ்த்துன்னு சொல்ல, சிநேகிக்கிறவங்களுக்கு வாழ்த்துன்னு தான் பவுல் சொல்றார். சிநேகிக்கிறவனுக்கு வாழ்த்து. விசுவாசிக்கிறவனுக்கு உன்னை சிநேகிக்கிறவனுக்கு வாழ்த்துக்கள் கொடு. கர்த்தர் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் காணப்படட்டும். எல்லாம் துதிக்கான மகிமை இயேசுவான ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 3 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 2026 3வது சனிக்கிழமை ஈமண்டகப்பட்டில் நமக்கு அவுட்டோர் ரிட்ரீட் ஒன்று இருக்குது. அண்ணா அதை ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. எஸ்தர் ஜெயக்குமார் அவங்களுடைய உபவாச மண்டபத்தில், உபவாச மையத்தில் அது நடக்கும். நம்முடைய எம்பிடி ஜனங்கள் எல்லாம் இப்போதே அதுக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். எல்லாருமே யாரெல்லாம் நமக்கு ரிட்ரீட்டுக்கு வராங்களோ, கேட்டி வராங்களோ, தாம்பரம் மீட்டிங் வராங்களோ, அவங்க கூட வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஒரு அவுட்டோர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிறோங்க, வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். முதல் காரியம் அது. 2வது காரியம், இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க அண்ணன் ஆர் குணசேகரன் அவர்கள். ஆர் குணசேகரன் நல்ல ஒரு தேவ மனுஷன், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க. ஆர் குணசேகரன் அண்ணன் அவர்களும், சாந்தி குணசேகரன் அம்மா அவர்களும், மிஸ்ஸஸ் பிரியா, மிஸ் பிரீத்திக்கு திருமணத்துக்கு ஒழுங்கு பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகளுக்கு உண்டாகட்டும். குணசேகரன் அண்ணன் நமக்கு கடையநல்லூர் பகுதியில் உள்ளவங்க. கடையநல்லூர் மற்றும் ராஜபாளையத்தில் அவங்க நமக்கு நல்ல கூட்டங்களை அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு தடவை ஒழுங்கு பண்ணுறதுக்கு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்து கூட அங்கே நாங்கள் போகும்போது அதை ஒழுங்கு பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் கூட்டத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அவர்களை இன்னும் மேன்மேலும் உயர்த்தி வாழ்த்துதல் சொல்லவும், நற்கிரியைகளை செய்யவும், நன்றாக விசாரிக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் அண்ணனையும் அவங்க குடும்பத்தையும், ஒவ்வொரு நேரம் கடையநல்லூர் ராஜபாளையம் போகும்போதெல்லாம் அவங்க எங்களை அந்த அளவுக்கு விசாரித்து, என்னையும் சால்மன் அண்ணனையும், எங்கள் மேலே எம்பிடி மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்களும் ஆர் குணசேகரன் அண்ணனும் அவங்க குடும்பமும் தான். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது, நமக்கு இங்கே கேமராமேனாக இருக்கிறவங்க திருமுருகனுக்கு ஒரு சின்ன கனம் கொடுக்க விரும்புகிறோம். அவரை நாங்கள் வாழ்த்த விரும்புகிறோம். அவரை நாங்கள் விசாரிக்க விரும்புகிறோம். ஒரு சின்ன நற்கிரியைகளை செய்ய விரும்புகிறோம். இந்த யூடியூப் ஆரம்பித்து 5 வருஷம். இந்த 5 வருஷமாக அவர் தான் நமக்கு எடுத்துன்னு இருக்கிறார். காசு பணத்துக்காக இல்லை. நம்ம என்ன கொடுக்குறோமோ சாதாரணமாக தான் கொடுக்குறோம். அதை அவர் சந்தோஷமாக வாங்கிக்கிறார். சால்மன் அண்ணன் அவங்களுக்கு ஒரு கிஃப்டையும் ஒரு வசனமும் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தர் அருமையான மகனை ஆசீர்வதிப்பாராக. எப்போ பார்த்தாலும் நல்ல ஒரு சிரித்த முகத்தோடு அவர் நமக்காக செய்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆமாம்,
கிறிஸ்தவங்க கூட செய்ய மாட்டாங்க, மற்றவங்க செய்கிறது தான் அதிகமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே அவன் ஏற்கனவே கிறிஸ்தவனை மாறிட்டான்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஒரு நாள் வரும், இந்த இடத்துல வந்து நின்று அவன் பிரசங்கம் பண்ணுவான். அப்படிப்பட்ட நாட்கள் இருக்குது. எம்பிடி உள்ள யாரும் சும்மா நுழைய முடியாதுங்க, யாரையும் சும்மா விட மாட்டார். தகுதி இல்லைன்னா திட்டி துரத்திடுவார். இங்கே வந்து எத்தனை பேர் டோஸ் வாங்கினு இறங்கினு ஓடினவெல்லாம் இருக்கிறான். தகுதி இல்லைன்னா மேலே ஏற்ற மாட்டார். படிக்கட்டே ஏறி வர முடியாது, விழுந்துருவாங்க வாசல்ல. இது 5 வருஷமா ஏறி வராருன்னா அது பெரிய விஷயம்தான். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாலை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள் சொல்லுங்க, விசாரிங்க, நற்கிரியைகளை செய்யுங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லை, 2026 காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.